ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர 87வது பாடல். இந்த பாடல் செயற்கரிய செய்து புகழ்பெற சொல்ல வேண்டிய பாடல். இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி என்றன் விழிக்கும் வினைக்கும் விழி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே. அந்த அன்னையின் திருவுருவம் யாருக்கும் எளிதில் கிட்டாதது, சொல்லினால் விளம்பிட முடியாதது. உலகெல்லாம் பார்த்து வியக்கும்படி மோன தவத்தில் இருந்த அந்த சிவபெருமானை ஒரு சமயம் மன்மதன் சென்று தவத்தை கலைக்க முயன்றான். மன்மதனும் சென்றான், தனது மலர் அம்புகளை எய்தான். என்ன ஆயிற்று? சிவபெருமான் தனது தவத்தினை கலைப்பது யாரென்று பார்க்க தனது நெற்றிக் கண்ணை திறந்தார். அந்த அக்னி வடிவான கண்ணின் வெப்பம் தாழாமல் மன்மதன் சாம்பலானான். அப்படிப்பட்ட தவத்தினாரும் அந்த பரம யோக சிவனாரும் மயக்குமாறு செய்துவிட்ட பெரும் அழகுடை சீமாட்டித்தான் அபிராமி அன்னை. அந்த யோக தக்ஷணாமூர்த்தியும் தனது உடலிலேயே ஒரு பாதியை உமையாளுக்கு என கொடுத்து விட்டாரென்றால் என்னவென்று சொல்வது? யோக மூர்த்தியாய் இருந்தவர் இப்படி போக மூர்த்தியாய் ஆகிவிட்டாரே என்று இந்த உலகெல்லாம் பரிசிக்கும்படி அவரது உடலிலேயே ஒரு பாகத்தை எடுத்துக்கொண்ட எங்கள் அபிராமி அன்னையை, அந்த பராபரியை நான் என்னவென்று சொல்வேன்? யாருக்கும் எட்டாத அந்த மூர்த்தம் எனக்கு வடிவாகும்படி செய்த அந்த அன்னையின் கருணையை நான் என்னவென்று சொல்வேன் என்று சொல்கிறார் அபிராமி பட்டர். அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடி வாங்க. அபிராமி அந்தாதி பாடலில் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பலனை தரக்கூடியது. அதனால் தினமும் அபிராமி அந்தாதி பாடலை பாடுங்க. முடியாதவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பாடலை எடுத்துக்கிட்டு அந்த பாடலோடு சேர்த்து 101வது பாடல் நூற்பயணம்னு சொல்லியிருப்பாங்க, அந்த பாடலும் சேர்த்து அபிராமி அந்தாதி பாடலை சொல்லி அன்னையை வேண்டி வழிபடுங்க. அபிராமி அன்னையோட அருள் நிச்சயம் கிடைக்க பெறுவீங்க. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி.